கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் இப்பொழுது வாழ்த்தி வரவேற்கிறேன். நல்ல தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம். உகந்த காணிக்கையாக எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை அங்கீகரித்து ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில் தியானிப்பதற்கு ஆதியாகமம் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும்போது 3-4 வசனங்களை வாசிக்கிறேன். சில நாள் சென்ற பின்பு காயின் தன் நிலத்தின் கனியை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேல் தன் மந்தையின் தலையீற்றிலும் அவைகளின் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. வாசித்த இந்த வசனத்தில் அண்ணன் தம்பி 2 பேர். ஒருவன் பேர் காயின், இன்னொரு பெயர் ஆபேல். இவங்க 2 பேரும் கடவுளுக்கு காணிக்கை கொண்டு வர்றாங்க. ஆனால் ஒருவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படுகிறது, ஒருவனுடைய காணிக்கை புறக்கணிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஏன் இவங்க 2 பேருடைய காணிக்கையில் ஆபேலுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரித்து காயினுடைய காணிக்கையை ஏன் புறக்கணித்தார்? சில நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், இந்த ஆபேல் அவன் ஆட்டு மந்தையிலிருந்து தலையீற்றுக்களில் கொழுமையானவையை கொண்டு வந்தான், அதனால் கடவுள் அங்கீகரித்தார் அப்படின்னு நினைக்கலாம். காயின் நிலத்தின் கனிகளை கொண்டு வந்தான், அதனால் கனிகள் கடவுளுக்கு பிடிக்கலை அப்படின்னு கூட சிலர் நினைக்கலாம். இந்த 2 பேரும் கொண்டு வந்த பொருளை விட அவங்க கொண்டு வரும்போது இருந்த அவங்களுடைய மனநிலை தான் ரொம்ப முக்கியமானது. கடவுள் இன்னைக்கு எதை விரும்புகிறார்? நம்ம கொண்டு வருகிற வஸ்துக்கள், பொருட்கள் ரொம்ப முக்கியமானது அல்ல. அதையும் தாண்டி ஒன்று இருக்கிறது. நம்ம கடவுளுக்காக காணிக்கையாகவோ அல்லது ஒரு பொருட்களையோ நன்றி உணர்வோடு கூட கடவுள் எனக்கு இதை செஞ்சார், நான் எனவே கடவுளுக்கு இதை செலுத்துகிறேன் என்று சொல்லி எல்லா மார்க்கங்களிலும் கடவுளுக்கென்று அவர்களுக்கு கிடைத்திருக்கிற நன்மையில் ஒரு பங்கை செலுத்துகிற ஒரு பழக்கம் எல்லா மதத்திலும் இருக்கிறது, மார்க்கங்களிலும் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவத்தில் கடவுளுக்காக செலுத்துகிற அந்த காணிக்கை அது எப்படி இருக்க வேண்டும் என்றால், காயினுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரியாமல் போவதற்கு என்ன காரணம்னா 7ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும்.
இங்கே நீங்கள் வாசித்து பாருங்கள், நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ அப்படிங்கிறார். அப்போ இவன் என்ன காணிக்கை கொண்டு வந்தான்? அவனுக்கு இருந்ததில் சிறப்பானதை கொண்டு வந்தான். நிலத்தின் கனிகளில் ஒரு சிறப்பான காணிக்கை கொண்டு வந்தான். ஆனால் கடவுள் அங்கீகரிக்கல. காரணம், அவன் நன்மை செய்யாமல் தீமை செய்கிறவனாக இருந்து கொண்டு காணிக்கையை கொண்டு வந்தான். என்ன கேட்கிற அருமையானவர்களே, நாம் கடவுளுக்கு ஏதாகிலும் கொடுக்கணும், அல்லது கடவுளை கனப்படுத்தணும், கடவுளை ஆராதிக்கணும், கடவுளை வணங்கணும் அப்படின்னு நம்ம நினச்சா, தீமையை செய்துவிட்டு போய் வணங்குகிறதோ, தீமையை செய்துவிட்டு போய் ஜெபிப்பதோ, தீமையை செய்துவிட்டு கடவுளுக்கென்று காணிக்கை செலுத்துவதோ தேவனால் அங்கீகரிக்கப்படாது. நன்மை செய்து தேவனுக்கு காணிக்கை செலுத்தினா மட்டும்தான் ஆண்டவர் விரும்புவார். அதைத்தான் தேவன் அங்கீகரிப்பார், அதைத்தான் தேவன் ஆசீர்வதிப்பார் என்கிற உண்மையை இந்த நாட்களில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் கடவுளுக்கு கொடுக்குறேங்கிற பேரில் தீமையான பாவ வழிகளில் எல்லாம் வாழ்ந்து கொண்டு கடவுளுக்கு நான் செலுத்தினா கடவுள் ஏற்றுக்கொள்ளுவார் என்று அநேக மனிதர்கள் எண்ணி இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். நீங்கள் நன்மை செய்து கொண்டு கடவுளுக்கு காணிக்கை செலுத்துகிறீங்களா? நீங்கள் நன்மை செய்து கொண்டு கடவுளை சேவிக்கிறீங்களா? அல்லது எல்லா தீமையும் செய்துவிட்டு நம்மளும் போய் கடவுளுக்கு முன்னால் போய் நின்னா அவர் நம்மளை ஏற்றுக்கொள்ளுவார் என்று நீங்கள் எண்ணுகிறீங்கன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு ஏமாற்றத்தை கொண்டு வரும். ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபத்தையே கொண்டு வரும். நீங்கள் ஆபேலை குறித்து படிச்சிங்கன்னா, அவன் உண்மையாக செலுத்தி கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றான். ஆனால் காயின் என்ன பண்ணோம்னா, அவன் மேலே பொறாமை கொண்டு சகோதரனை கொன்று கடவுளுடைய சாபத்துக்கு காரணமாக மாறிவிட்டான். எனவே அன்பு தேவ பிள்ளைகளே, நன்மை செய்து நாம் கடவுளுக்கு காணிக்கைகளை செலுத்துவோம். அப்படி செய்கிறது தான் ஆண்டவராகிய தேவன் விரும்புகிறார். அப்படி செய்யும் பொழுது தான் ஸ்தோத்திரம், கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் உண்டாகும். எனவே இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. ஏதாயிலும் தீமைகள் நம்மகிட்ட இருக்குதா, அதை அகற்றி விட்டு நன்மை செய்து தேவனை சேவிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனே, உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். உண்மையாய் சேவித்து நன்மை செய்து ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.